மேலும் ஒன்றிய அரசிடம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டிற்கு தேவையான நெடுஞ்சாலை மற்றும் உட்கட்டமைப்பு மேம்பாட்டிற்கான நிதி ஒதுக்கீடு, தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த கல்வி நிறுவனங்களை தமிழ்நாட்டில் நிறுவுதல் மற்றும் ஓசூர், கோயம்புத்தூர் மற்றும் மதுரை நகரங்களுக்கு தேவையான மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு நிர்வாக ஒப்புதல் வழங்குதல் குறித்து கோரினார். நிதி ஆயோக்கின் 11வது ஆட்சி மன்ற குழு கூட்டத்தில் கலந்து கொண்ட மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இக்கோரிக்கைகளை நிறைவேற்ற மீண்டும் ஒருமுறை ஒன்றிய அரசிடம் வலியுறுத்தினார். இந்த கோரிக்கைகளை கனிவுடன் பரிசீலித்து ஒன்றிய அரசு தமிழ்நாட்டிற்கு தேவையான உதவிகளை செய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஒன்றிய அரசுக்கு தமிழ்நாட்டு மக்கள் செலுத்தும் வரியிலிருந்து தமிழ்நாட்டிற்கு சேர வேண்டிய உரிய நிதி பகிர்வினை கோருவதற்கு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தீர்மானம் இயற்றப்படும். அவ்வாறு தீர்மானம் நிறைவேற்றுவதோடு நின்றுவிடாமல் உச்சநீதிமன்றம் வரை சென்று நிதி பகிர்வினை சட்ட ரீதியாக பெறுவதற்காக சட்ட வல்லுநர்கள் அடங்கிய சிறப்பு குழு அமைக்கப்படும். தமிழ்நாட்டிற்கு வரவேண்டிய ஒவ்வொரு ரூபாய் வருவாயும் முறையாக ஆவணப்படுத்தப்பட்டு தமிழ்நாட்டிற்கான நிதி பகிர்வில் ஒன்றிய அரசின் பாரபட்சமான அணுகுமுறை அறிக்கையாக வெளியிடப்படும். மேலும் தமிழ்நாட்டிற்குரிய நியாயமான நிதி பகிர்வை ஒன்றிய அரசிடமிருந்து பெறுவது உறுதி செய்யப்படும். தமிழ்நாட்டின் நலனை பாதுகாப்பதற்கும் மாநில உரிமைகளுக்காக போராடுவதற்கும் மாநிலங்களுக்கு தேவையான நலத்திட்டங்களை நிறைவேற்றுவதற்கும் புதிய கட்டமைப்புகளை உருவாக்குவதற்கும் ஒன்றிய அரசை தொடர்ந்து வலியுறுத்தி பெரும் முனைப்புடன் இந்த அரசு செயல்படும். கடந்த சில ஆண்டுகளில் தமிழ்நாட்டின் நிதி நிலைமை மிக மோசமான சீர்கேட்டை சந்தித்துள்ளது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பதவியேற்ற பிறகு ஆற்றிய தனது முதல் உரையில் உறுதியளித்தபடி கடந்த கால அரசின் தவறான நிதி நிர்வாகத்தின் மறைக்கப்பட்ட உண்மை நிலையை வெளிக்கொணரும் வகையில் தமிழ்நாட்டின் நிதி நிலை குறித்த வெள்ளை அறிக்கையை இந்த அரசு வெளியிட்டுள்ளது. கடந்த 5 ஆண்டுகளில் மட்டும் கடனின் அளவு ஏறத்தாழ 2 மடங்காக உயர்ந்தது. 10 லட்சம் கோடி ரூபாய் என்ற அளவை எட்டியுள்ளது. இது தற்போது மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தி மதிப்பில் ஜிஎஸ்டிபி 28.3% உள்ளது. இதன் காரணமாக தமிழ்நாட்டில் வாழும் ஒவ்வொரு தனி நபர் மீதும் 1 லட்சம் ரூபாய்க்கும் அதிகமான கடன் சுமை உள்ளது. 2024-25 நிதியாண்டில் 48,840 கோடி ரூபாயாக இருந்த மாநிலத்தின் வருவாய் பற்றாக்குறை 2025-26 நிதியாண்டில் 78,324 கோடி ரூபாயாக ஒரே ஆண்டில் உயர்ந்து மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தி மதிப்பில் ஜிஎஸ்டிபி 2.2% உள்ளது. மொத்த வருவாய் வரவுகளில் கிட்டத்தட்ட 23% வட்டி செலுத்துவதற்கே செலவிடப்படுகிறது. வருவாய் இழப்புகள் மற்றும் வரி வசூல் துறைகளில் நிலவும் திட்டமிட்ட ஊழல் காரணமாக 2021-22 நிதியாண்டில் மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தி மதிப்பில் 5.93% இருந்த வரி வருவாய் 2025-26 நிதியாண்டில் 5.45% குறைந்துள்ளது. அரசுக்கு நியாயமாக செல்ல வேண்டிய திசை மாறி சென்ற வருவாயை முறையாக அரசின் கருவூலத்திற்கு கொண்டு வர இந்த அரசு ஏற்கனவே ஒருங்கிணைந்த நடவடிக்கைகளை தொடங்கியுள்ளது. இதுவரை தடமாறி சென்ற வருவாயை அரசின் கணக்குக்கு கொண்டு வரும் பொருட்டு மதுபான உற்பத்தியாளருக்கான கூடுதல் சிறப்பு கட்டணத்தை பிரிவிலேஜ் ஃபீ இந்த அரசு அண்மையில் விதித்துள்ளது. இதன் மூலம் அரசின் கருவூல கணக்கில் வரவு வராத வருவாய்கள் அனைத்தும் முழுமையாக முறைப்படுத்தப்படும். அரசின் அதிகாரப்பூர்வ கருவூல வருவாயாக நேரடியாக மாற்ற நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டும் அரசிற்கு ஓர் ஆண்டிற்கு 1000 கோடி ரூபாய் வரை வரவு எதிர்பார்க்கப்படுகிறது.